ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன். பிரேமானந்த், சில்வர் டாட்டர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பெனியோடைய 22nd ஆனிவர்சரி. சரிங்களா? 22 வருஷம் கம்பெனி வந்து இந்த பிஸ்னஸில் கடந்து வந்திருக்காங்க. ஸோ 22 வருஷம் கடந்து வந்திருக்காங்க அப்படின்னா இந்த 22 வருஷத்தில் எவ்வளோ பேர் இந்த பிஸ்னஸில் அப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த 22 வருஷமா ஒரு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா எவ்வளோ பேர் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ப்ளஸ் ஒரு இன்கம் அப்படிங்கிறத கரெக்டாக ரெகுலராக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால மட்டும்தான் 22 இயர்ஸாக நம்ம பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்பெனியில், அதாவது நம்மளுடைய கம்பெனியில், நம்ம விஸ்டேஜ் கம்பெனியில் நம்ம எல்லாருமே ஒரு பார்ட் ஆஃப் மெம்பர்ஸாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லாமே ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஆனிவர்சரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்மளுடைய கம்பெனியோட ஆனிவர்சரி அப்படின் போது நம்ம ஆனிவர்சரி, ஓகேங்களா? நம்ம தான் இதை செலிப்ரேட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு இந்த செஷன் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்னுடைய ஸ்க்ரீன் எல்லாருமே கவனிங்க. புதுசாக வந்திருக்கவங்க நோட் புக்கோட அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? நோட்ஸ் எடுங்க. ஏன்னா இது நம்ம எடுத்துக்க வேண்டியது ப்ராடக்ட் நாலேஜ். இந்த ட்ரைனிங் முழுக்க ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் தான், சரிங்களா? ஏன்னா நம்ம எப்படி ஒரு பிசினஸ் நாலேஜ் அப்படிங்கிறது மற்ற ட்ரைனிங்ஸ் மூலமா கிடைக்குது. ஸோ இந்த ட்ரைனிங்ஸ் நமக்கு கிடைக்கிறது ப்ராடக்ட் நாலேஜ். ஸோ நம்ம வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ், அந்த சப்ளிமெண்ட்ஸ்ல என்ன பிரச்சனைகளுக்கு எந்த சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சில வாரங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய், அதாவது லங்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. இந்த லங்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நுரையீரல்ல இருக்கக்கூடிய, என்ன நுரையீரல் அப்படின்னாலும் என்னது? சுவாசம். ஸோ சுவாசம் அப்படின்னா காற்று. அப்ப நம்ம வந்து சுவாசிக்கிற அந்த காற்று வந்து சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம இருக்கக்கூடிய வாழ்நாள், இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, நம்மளோட சுற்றுச்சூழல், இது எல்லாமே எப்படின்னா மாசுபட்டு கிடக்குது. புரியுதுங்களா? ஸோ அது இல்லாம நம்ம மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறத தாண்டி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் உள்ளவங்கள நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த புகையும் நம்மள வந்து பாதிக்குது. ஸோ இப்ப அக்கம் பக்கத்துல குப்பையை எரிக்கிறாங்க. ஸோ அந்த குப்பையை எரிக்கும் போது அதோட நச்சு புகை. ஸோ பக்கத்துல வந்து எங்கேயாவது ஃபேக்டரி இருக்கு, அந்த ஃபேக்டரியில வந்து கழிவுகள் வந்து புகையா வெளியே வருது. ஸோ அந்த புகை, ஸோ இந்த மாதிரி காத்துல கலக்கக்கூடிய அந்த மாசுக்களை நம்ம சுவாசிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த நுரையீரல் நோய். இதை தாண்டி கிராமத்துல இருக்கவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுப்பு வந்து விறகு அடுப்பு இந்த மாதிரிலாம் வச்சு சமைப்பாங்க. அப்ப அந்த விறகுல இருந்து ஏற்படக்கூடிய அந்த அந்த புகையும் நம்ம லங்ஸை தான் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி லங்ஸுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த லங்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சுவாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதனால ஏற்படக்கூடிய நோய் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு டிபி சொல்லலாம், ஆஸ்துமா, அதுக்கப்புறம் சைனஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெடிக்கல் வைஸ், அதாவது அலோபதியில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. லைஃப் டைம் மெடிசன் அப்படிங்கிறது தான் தீர்வு. அப்ப லைஃப் டைம் நம்ம மெடிசன் எடுக்கணும். ஸோ இன்ஹிலர் கொடுப்பாங்க. ரொம்ப பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குன்னா இன்ஹிலர் எடுத்துக்க சொல்லுவாங்க. இன்ஹிலர் வந்து நம்ம என்ன பண்ணும், ரெகுலரா எப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்பெல்லாம் இன்ஹிலர் எடுத்துப்போம். ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னும் ஒரு சில நம்மளுடைய முன்னாடி ஜென்ரேஷன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் பெருசா கிடையாது. அப்ப இந்த பாதிப்புகளை எதனால வந்துச்சு? ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நகரமயமாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துலாம் நகரமயமாக்குதல்வாங்க. அப்புறம் என்னதான் நம்மளை சுத்தி நிறைய ஃபேக்டரிஸ் உருவாகுது. ஸோ அந்த ஃபேக்டரிஸ்ல ஏற்படக்கூடிய கழிவுகள் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணம். ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்மளால முடியாது, ஆனா நம்மளோட உடலை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்மளால முடியும், சரிங்களா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க தொடர்ந்து நம்ம ட்ரைனிங்ல போகலாம். ஸோ இந்த பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு ஏற்படுறதுக்கான காரணம், ஸோ ரத்த நாளங்களையும் அது பாதிக்கும். ஏன்னா ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் ரத்த தட்டுக்கள் வந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு போறது, சரிங்களா? அப்ப ஆக்சிஜன் எடுத்துட்டு போற அந்த ரத்த தட்டு பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்மளுடைய நுரையீரல்ல பாதிப்பு ஏற்படும். ஸோ அப்படி ஏற்படக்கூடிய ஒரு சில பொதுவான பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பாதிப்பு அப்படின் போது சிஓபிடின்னு சொல்லப்படக்கூடிய நாள்பட்ட சிறுநீரக நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரானிக் அப்ஸ்ட்ரக்சிட்டி பல்மரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அடுத்து சைனஸ், அந்த சைனஸ் அப்படிங்கிறதான் சைனசிட்டிஸ் அப்படின்னு சொல்றது. அடுத்து ஆஸ்துமா, நிமோனியா. ஸோ நிறைய நிமோனியா அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து நிமோனியா அப்படிங்கிறது ஒரு என்னன்னா நிமோனியா காய்ச்சல்னு சொல்லுவாங்க. நிமோனியா காய்ச்சல் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருமல் கண்டிப்பா இருக்கும், தொடர் இருமல் இருக்கும், அப்படியே குளிர் எடுக்கும், வெயில் காலத்துல கூட அவங்களுக்கு குளிரும், ஏசி போட்ட மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது அவங்களுக்கு நிமோனியா காய்ச்சல்னு சொல்லுவாங்க. இந்த நிமோனியா காய்ச்சலும் காரணம் வந்து லங்ஸ்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு தான், சரிங்களா?
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இதனோட அறிகுறி, அதாவது இந்த மாதிரி நம்ம லங்ஸ் டிசீஸ் வந்துருச்சு, ஒரு நுரையீரல்ல நோய் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான அறிகுறி என்னன்னா, நாள்பட்ட இருமல், தொடர்ந்து நம்ம இருமிட்டே இருப்போம். ஸோ அதிகமா இருமல் வந்துட்டே இருக்கும். மூச்சு திறனல் பாதிப்பும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன, இந்த நமக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. நல்லா புரிச்சுக்கோங்க நான் சொல்றது. நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் நாள்பட்ட இருமலும் மூச்சு திணறலும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த நுரையீரல் நோய் அப்படின்னு வரும்போது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய பொதுவான வகைன்னு பாத்தீங்கன்னா சுவாச குழாய் நோய்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய அந்த பல்மனரி, அந்த சுவாசம், அந்த நம்ம மேல் சுவாசம் கீழ் சுவாசம், அந்த அந்த சுவாச குழாய் இருக்குல்ல, தொண்டை பகுதி, ஸோ நம்ம மூக்கு பகுதியில இருந்து லங்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் சுவாச குழாய். இந்த சுவாச குழாயில ஏற்படக்கூடிய நோய். அதுக்கடுத்து நுரையீரல் திசு நோய். நுரையீரல் திசு நோய் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த லங்ஸ் இருக்குல்ல, லங்ஸ் உடைய அந்த லங்ஸ் அப்படிங்கறது ஒரு பேக் தான், பை தான், நுரைப்பைன்னு சொல்லுவாங்க. அந்த நுரையீரல் பை, அந்த பை மேல ஏற்படக்கூடிய பாதிப்பு. இப்போ உதாரணத்துக்கு எப்படி நம்ம வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை அந்த திசு இருக்குல்ல, அந்த திசு அப்படின்னு சொல்றோம், அது மேல இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நுரையீரல் அப்படிங்கிறது அந்த அந்த ஆர்கன் வந்து ஒரு திசுக்களால் ஆனது. அந்த திசுக்கள் மேல ஏற்படக்கூடிய நோய் தான் நுரையீரல் திசு நோய். அடுத்து நுரையீரல் சுற்றோட்ட நோய். சுற்றோட்ட நோய் அப்படிங்கிறது சர்க்குலேஷன். லங்ஸ்ல நம்ம வந்து அந்த ஆக்சிஜன் வந்து சர்க்குலேஷன் ஆகணும். ஸோ அந்த சர்க்குலேஷன் ஆகிறதுல என்ன பிரச்சனை இருக்கு, ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஏற்படக்கூடிய நோய் தான் நுரையீரல் சுற்றோட்ட நோய்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மொத்தம் 3 வகையான நோயை பிரிக்கிறாங்க இந்த நம்ம பல்மனரி டிசீஸ். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா நுரையீரல் குழாய் நோய். நுரையீரல் குழாய் நோய் அப்படிங்கிறது இதுலதான் அந்த சிஓபிடி, அதாவது கிரானிக் டிசீஸ் சொன்னல, அந்த கிரானிக் டிசீஸ் அப்படிங்கிறது இதுலதான் வருது. கிரானிக் டிசீஸா இருக்கட்டும், ஆஸ்துமாவா இருக்கட்டும், சைனஸா இருக்கட்டும், இது எல்லாமே எங்க ஏற்படக்கூடியதுன்னா இந்த சுவாச குழாய் நோயில தான் ஏற்படுது. இந்த சுவாச குழாய் நோய் அதாவது என்னன்னா மேல் சுவாசம், நான் சொன்ன மூக்கு பகுதி. ஸோ இந்த மூக்கு பகுதியில இருந்து அந்த லங்ஸுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது நுரையீரல் பைக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எல்லாமே சுவாச குழாயில தான் வரும். அதுலதான் ஆஸ்துமா, சைனஸ், சிஓபிடி எல்லாமே இருக்கிறது. சரிங்களா? இப்போ தொண்டையில ஏற்படுதுன்னா சிஓபிடின்னு சொல்லுவாங்க. அதுவே மூக்கு பகுதியில வருது அப்படின்னா அதை வந்து சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நெஞ்சில வருது அப்படின்னும் போது ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க அந்த சுவாச குழாயவே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுக்கு உள்ள அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திசு நோய், நுரையீரல் திசு நோய் நான் சொன்னல. ஸோ நுரையீரல் திசு நோய் அப்படிங்கிறது அந்த திசுக்கள் அப்படிங்கிறது நார்களால் ஆனதுதான், நார்ச்சத்து. ஸோ நார்களால் ஆனதுதான் திசு. ஸோ அந்த நார்கள் வந்து எக்ஸ்ட்ரா வளருது, இல்ல வந்து அதுல வந்து நோய் ஃபார்ம் ஆகி அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உடம்புல நம்ம எப்படி கட்டி போடுது, நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து அங்கங்க சூட்டு கட்டி அந்த மாதிரிலாம் போடுதுல. ஸோ அந்த மாதிரி அந்த நுரையீரல் பை அது டேமேஜ் ஆகும்போது அது மேல சில கட்டிகள் ஃபார்ம் ஆகும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த லங்ஸ் கேன்சர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த லங்ஸ் கேன்சர்லாம் எங்க உருவாகுதுன்னா இந்த திசு நோயால உருவாகுதான். சரிங்களா? இது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் தான் அந்த கேன்சர் அப்படிங்கிற கண்டிஷன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது வரதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி காற்று சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று, புகை, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா புகையில எடுப்பாங்க. ஸோ அந்த புகையில எடுத்துக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனைகள் வரும். சரிங்களா? ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த அவேர்னஸ் கொடுங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும், இந்த பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஸோ நம்ம கிட்ட தான் இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து நுரையீரல் சுற்றோட்ட நோய். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ நுரையீரல் சுற்றோட்ட நோய் அப்படின் போது இது எங்க வரும் அப்படின்னா, எப்போ வரும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்கள் டேமேஜ் ஆகும் போது. உதாரணத்துக்கு இப்ப பிபி ஒருத்தவங்களுக்கு அதிகமா இருக்கு, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னாலே அங்க என்ன ஆயிடுச்சு, சர்க்குலேஷன் பாதிக்கப்படுது, பிளட் சர்க்குலேஷன் பாதிக்கப்படுது. பிளட் சர்க்குலேஷன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த ரத்தத்தின் வழியாக எடுத்துட்டு போகக்கூடிய அந்த ஹீமோகுளோபின், அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் அதுவும் அங்க கண்ட்ரோல் ஆகுது. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அது குறையுது. அது குறையும் போது அந்த காற்றோட்டம், அந்த காற்று வந்து பாத்தீங்கன்னா உடம்புல அந்த சர்க்குலேஷன் பாதிக்குது. லங்ஸ்ல போய் வரக்கூடிய சர்க்குலேஷன் பாதிக்குது. இந்த சர்க்குலேஷன் பாதிக்கும் போதுதான் நம்மளுக்கு என்ன ஆகுது, மூச்சு திணறல் அப்படிங்கிற பிரச்சனை வருது. அப்ப அந்த சர்க்குலேஷன் பாதிக்கப்படுதான் அதுக்கான காரணம் அந்த ரத்த நாளம் வந்து வீக் ஆயிடுச்சு, அந்த பிளட் வெசல் வந்து வீக் ஆயிடுச்சுன்னா. ஏன்னா நம்ம உடம்புல எல்லா பகுதிக்கும், எல்லா ஆர்கன்ஸுக்கும் ஆக்சிஜனா இருக்கட்டும், இல்ல மற்ற ஊட்டச்சத்துக்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு போற வேலையை பார்க்கறது எதுனா ரத்த நாளங்கள் தான். அப்படிப்பட்ட ரத்த நாளங்கள் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்ம மற்ற உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லா பார்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது ரத்த நாளம். புரியுதுங்க? உடம்புல உள்ள அத்தனை பார்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது ரத்த நாளம்.
இப்ப ஒரு லங்ஸ் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல இவ்வளவு அந்த அளவுக்கு பிரீத் இருக்கு, இது வந்து இதுல இருக்கக்கூடிய நச்சு காற்றை வந்து வெளியேற்றணும், இது வந்து நல்ல காத்து அப்படிங்கிற அந்த கமாண்ட் எல்லாமே எங்க கொடுக்கும்னா பிரெயின் கொடுக்கும். பிரெயின் எது வழியா கொடுக்குது? ஸோ அந்த பிளட் வெசல் வழியா தான், அந்த நரம்பு வழியா தான் கொடுக்குது. புரியுதுங்களா அந்த கமெண்ட்டை? அப்ப அந்த நரம்பு அப்படிங்கிறது, அந்த ரத்த நாளம் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் போகக்கூடிய அந்த ரத்த நாளம், புரியுதுங்களா? அது டேமேஜ் ஆகும்போது ஏற்படக்கூடியதுதான் இந்த நுரையீரல் சுற்றோட்ட நோய். அதுக்கடுத்து சைனஸ் அண்ட் ஆஸ்துமா. இப்ப நம்ம பார்த்தோம். ஸோ இதுல எல்லாம் ஏற்படக்கூடிய நோய் என்னன்னா சைனஸ் ஆஸ்துமா. ஸோ இந்த சைனஸ் ஆஸ்துமா அப்படிங்கிறது வேற வேற கிடையாது. நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. சைனஸ் அண்ட் ஆஸ்துமா 2 நோய் இருக்கு. ஆனா ரெண்டுமே தனித்தனி. இது வந்தா அது கிடையாது, அது வந்தா இது கிடையாது, அப்படி கிடையாது. ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தப்பட்டது. ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் ஒண்ணுதான். எங்க? நம்மளுடைய மூக்கு பகுதி. ஸோ அந்த திசுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அலர்ஜி, அதாவது என்ன இந்த அலர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல, இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஆஸ்துமா வந்துடும். ஸோ இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆகாம தடுக்கிறது வந்து அந்த மூச்சு பகுதி தடுக்கும். ஆனா உள்ள சைனஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. சைனஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சைனஸ் அப்படிங்கிறது ஒரு பகுதி. அந்த சைனஸ்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் சைனசிட்டிஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அந்த சைனசிட்டிஸ் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஆஸ்துமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதனால நம்ம ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்க வேண்டிய பகுதி வந்து மூக்கின் சுவாச பகுதி. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிரீத்தை கண்ட்ரோலா வச்சுக்கணும் யோசிச்சு பாருங்க. ஒரு நம்ம உடம்புல முக்கியமானதே சுவாசம் தான். சுவாசம் இருந்தாதான் இதயமே துடிக்கும். சுவாசம் இருந்தாதான் லங்ஸ் வேலை செய்யும், கிட்னி வேலை செய்யும், எல்லாமே வேலை செய்யும். கரெக்டா இல்லையா? அப்ப ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம உடம்புக்கு. அப்ப அதை பாதுகாப்பா வச்சுக்கக்கூடிய அந்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனஸ் அப்படிங்கிற பகுதி. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபில்டர் அவுட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபில்டர் அவுட் அப்படிங்கிறது இந்த சைனஸ் அப்படிங்கிற பகுதி. ஸோ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ அதுல நீர் சேரும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இந்த சைனசிட்டிஸ் அப்படிங்கிற அந்த பிரச்சனை. நீர் அதிகமா சேர்ந்துருச்சு, அந்த மூக்குல இருந்து அதிகமா நீர் சேருது. அப்ப நீர் சேராம பாத்துக்கிறது நம்ம என்ன மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்புக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேல் சுவாசம். நல்லா புரிஞ்சுங்க. மேல் சுவாசம் கீழ் சுவாசம் 2 இருக்கு. மேல் சுவாச பகுதி தான் இந்த சைனசிட்டிஸ், கீழ் சுவாச பகுதி ஆஸ்துமா. சரிங்களா? நுரையீரல் பகுதி. ஸோ இது ரெண்டுமே நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். ஸோ இது இந்த சைனசிஸ் வந்துச்சா, ஆஸ்துமா வந்திருக்கா அப்படிங்கிறதுக்கான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூக்கடைப்பு ஏற்படும். மூக்கடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம சைனஸ் ப்ராப்ளம், அதாவது சைனஸ், அந்த சைனஸ் அப்படிங்கிற அந்த பகுதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் மூக்கடைப்பு. நல்லா புரிஞ்சுங்க. மூக்கடைச்சிருக்குனாலே உடனே சைனஸ் இருக்கு அவங்களுக்கு சைனஸ் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றது கிடையாது. சைனஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில நீர் சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ். எல்லாத்துக்குமே ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்போ வந்து மூக்கடைப்பு ஏற்படும். அந்த முகத்துல வந்து ரொம்ப அழுத்தம் ஏற்படும், ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். அந்த மூக்கு பக்கத்துல கண்ணுக்கிட்ட இங்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்குன்னா செகண்ட் ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் சளி ரொம்ப வந்து கட்டியா வரும், கெட்டி சளின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தடித்த சளின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சளிகள் வந்து அதிகமா வந்துட்டே இருக்கும். எல்லா சிம்டம்ஸும் இருந்தாதான் சைனஸ் ப்ராப்ளம். நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தவங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றாங்கன்னா இந்த எல்லா சிம்டம்ஸும் உங்ககிட்ட இருக்கும். இல்ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்குன்னா உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்லை. ஸோ சுவாச குழாயில பிரச்சனை இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும். ஸோ டெம்பரரி ப்ராப்ளமா இல்லை பர்மனன்ட் ப்ராப்ளமா அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு அடுத்து ஸ்மெல். அந்த சுவாசம், அது எந்த ஒரு சுவாசத்தையும் அந்த எந்த ஒரு ஸ்மெல்லையும் உங்களால உணர முடியாது, அந்த வாசனையை வந்து உணர முடியாது சைனஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா. ஏன்னா சைனஸ் அப்படிங்கிற பகுதி தான் சுவாசத்தை நம்ம வந்து அந்த நறுமணத்தை உணரக்கூடிய தன்மை உள்ள இடம். ஸோ அது பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த நறுமணம் இது என்ன ஸ்மெல் அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அந்த ஸ்மெல்னஸே இருக்காது. இப்போ கோவிட் டயத்துலலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, கோவிட் பிரச்சனை வந்தப்ப, கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டப்ப சொன்ன முதல் பிரச்சனை என்னது? ஸோ சுவாசிக்க அவங்களுக்கு வந்து அவங்களால நறுமணத்தை எடுக்க முடியல, இது என்ன ஸ்மெல்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? ஸோ சைனஸ் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து சிவியரா பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அப்ப சைனஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த பிரச்சனையும் இருக்கும், வாசனை இழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நாள்பட்ட அந்த தண்ணி அப்படியே ஒழுகிட்டே இருக்கும். காரணம் என்ன? சைனஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அந்த சைனஸ் அப்படிங்கிற அந்த பகுதி, அந்த பேக் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அப்ப என்ன ஆகுது? அது வந்து எக்ஸஸ் வெளியே ஏத்திக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்ப அதுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்கானா நம்மளோட விஷயத்துல இருக்கு. சரிங்களா?
அதே போல அடிக்கடி இருமல் வந்துட்டே இருக்கும், தொடர் இருமல். ஏன்னா பிரீத் பண்ண முடியல. பிரீத் பண்ண முடியலன்னா தொண்டை வறண்டு போயிடுது. ஸோ வறண்டு மூக்குல இங்க சளி சேர்ந்துருக்கு, எங்க சைனஸ்ல நீர் கோத்துட்டு இருக்கு. ஸோ தொண்டையில சுவாசம் வந்து போகல. சுவாசம் காற்று போகாததுனால தொண்டை என்ன ஆகுது, சுவாசிக்க முடியாம இருமல் வர ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இருமலுக்கான காரணம். அதுக்கடுத்து மூச்சு அரைக்கிறது, ரொம்ப வந்து பிரீத் பண்ண முடியல. ஏன் ஏன் பிரீத் பண்ண முடியல? ஏன்னா ஆக்சிஜன் உள்ள போகல, ஆக்சிஜன் சரியா போகல. ஆக்சிஜன் சரியா போகலன்னா ஹீமோகுளோபின், அதாவது ஹார்ட்டுக்கு போகக்கூடிய, ஹார்ட்ல இருந்து உடம்புக்கு எல்லா பக்கத்துக்கும், லங்ஸுக்கு எல்லாத்துக்கும் போகக்கூடிய அந்த காற்று ஆக்சிஜன் அப்படிங்கிறது ப்ராப்பரா சப்ளை ஆகல. ஸோ சப்ளை ஆகாததுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, மூச்சரைப்பு வருது, மூச்சு திணறல். அடுத்து மூச்சு அரைப்பு அப்படிங்கிறது பிரீத் பண்றது, மூச்சு திணறல் அப்படிங்கிறது சுத்தம் சுவாசிக்கவே முடியாத டைம். பேசுவாங்க மூக்கு அடைச்சிட்டு இருக்கு, நம்மளால சுவாசிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி வரதான் மூச்சு திணறல். ஸோ இந்த பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்றோம், இன்ஹீலர் எடுக்கிறோம். இந்த மூச்சு திணறல் டாக்டர் என்ன பண்ணுவாங்க, இன்ஹீலர் எடுத்துக்கணும்னுவாங்க. கையில அந்த மிஷின் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து அப்படியே பஃப் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்? ஏன்னா மூக்கு சுவாசிக்கல, அதுக்கு பதிலாக என்ன பண்றோம், வாய் வழியா கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் இன்ஹீலர். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இது யாருக்கு வரும் அப்படின்னா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதே போல மெடிசன்ஸ், இதுக்கான மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணாலுமே அந்த ஆஸ்துமாவை கண்ட்ரோல் பண்றதுல கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கான காரணமும் சைனஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ சைனஸும் ஆஸ்துமாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டிவ், சரிங்களா? ரெண்டும் வேற வேற கிடையாது. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய வெஸ்டேஜ்ல நல்லா புரிஞ்சுங்க, மெடிசன்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு இதை எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், முதல் ரூல். ஏன்னா இட்ஸ் எ மேஜர் இஷ்யூ. அதனால மெடிசனை எக்காரணத்தை கொண்டும் மருந்து மாத்திரைகளை தவிர்க்கவே கூடாது. இன்ஹீலர் எடுக்கிறதா இருந்தாலும் இன்ஹீலர் கம்பல்சரி எடுத்து ஆகணும், அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி ஆகணும். டாக்டர் சொல்ற மாதிரி மெடிசன்ஸ் ஃபாலோ பண்றோம்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புக்கு, அதை நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாது. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய சைட்ல இருந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்ப இதுக்கு என்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம், எதுக்கு இந்த ஆஸ்துமா அந்த சைனஸ் இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்போகேர், ஆயுஷ் சாந்தி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரெஸ்போகேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டைரக்டா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்க எடுத்து வச்சிருங்க. ரெண்டாவது பஞ்ச் துளசி. ஸோ இந்த ரெஸ்போகேரும் பஞ்ச் துளசியும் கண்டிப்பா மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கண்ணை மூடிட்டு இந்த ரெண்டு சப்ளிமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துடலாம், ரெஸ்போகேரும் பஞ்ச் துளசியும். அது கூட காம்பினேஷன்ல கொடுக்கறதுக்கு இம்யூனிட்டிக்கும் சரி ஆன்டிபயோட்டிக்காகவும் சரி நம்ம கொடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். குர்குமின் பிளஸ்ன்றது மஞ்சள் தான். ஸோ நம்ம நார்மலாவே வந்து சளி பிடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், பால்ல மஞ்சள் மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னா சரியாயிடும். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சுக்கும் மிளகும் சேர்த்து, அதாவது மிளகும் சுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது கொஞ்சம் தொண்டைக்கு இதமா இருக்கும், தொண்டை கரகரப்பு போகும், சளி வெளியேற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் ரெஸ்போகர்ல இருக்கு. பஞ்சு துளசியில துளசி இருக்கு. ஸோ துளசி சளியை வெளியேற்றும், சரிங்களா? ஸோ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கூட சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடியது நோனி. நோனியை பிஃபோர் ஃபுட். எதுக்காக நோனி அப்படின்னா, நோனி வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இப்ப சைனஸ் பிரச்சனை, சைனஸ்ல என்ன இருக்கு, நீர் கோத்துட்டு இருக்கு. அப்ப அந்த நீர் நம்ம என்ன பண்றோம், நீர் கோத்துட்டு இருந்தா என்ன பண்ணுவோம், ஆவி பிடிக்க சொல்லுவாங்க, நீராவி பிடிக்க சொல்லுவாங்க, தண்ணி வெளியேற்றுறதுக்கு, உடம்பு ஃபுல்லியா அந்த வேர்வை வெளியேறதுக்கு. அப்ப அந்த இடத்துல இந்த நோனி அப்படி என்ன பண்ணுன்னா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஆவியா மாத்தி வெளியேற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நோனி வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதனாலதான் யாருக்காவது ஹீட்டோட மாதிரி இருந்துச்சுன்னா ஆம்ல ஆலிவேரா கொடுப்போம், அதுவே கோல்டோட மாதிரி இருந்தா நோனி கொடுப்போம். காரணம் அதுதான், சரிங்களா? இது கூட அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீட்டா ஸ்பைஸ் டீ. இந்த ஸ்பைஸ் டீல இப்ப இவ்வளவு நேரம் பார்த்த எல்லா மூலிகைகளுடைய கலவைகளும் இந்த ஸ்பைஸ் டீல இருக்கு, சரிங்களா? மொத்தம் 8 வகையான மூலிகைகள் இந்த ஸ்பைஸ் டீல இருக்கு. அதனால ஸ்பைஸ் டீ தாராளமா மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு தாராளமா ஸ்பைஸ் டீ கொடுக்கலாம். அதுவும் கோல்டு, நல்லா புரிஞ்சுங்க, கோல்டு இருக்கு அப்படின்னா கம்பல்சரி நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்பைஸ் டீயை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இருக்கிறனாலும் இந்த ஸ்பைஸ் டீ வந்து சஜஷன் பண்ணுங்க. ஆனா ஸ்பைஸ் டீ யார் எடுக்கக்கூடாதுன்னா, உங்களுக்கு சப்போஸ் அல்சர் ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்பைஸ் டீ கொடுக்காதீங்க. அதையும் தெரிஞ்சுங்க, அல்சர் ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்பைஸ் டீ கொடுக்காதீங்க. ஏன்னா ஸ்பைஸ் டீ அப்படிங்கிறத காரம், மிளகு இருக்கிறது. ஸோ கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருக்கும். அது வந்து அல்சர் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும், இரிட்டேஷன் கொடுக்கும். ஸோ அதனால அல்சர் இருந்துச்சுன்னா ஸ்பைஸ் டீ கொடுக்காதீங்க, மற்ற சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துக்குங்க.
இது ரெஸ்போக்கர், பஞ்ச்ஃபலஸ், குர்குமின், இது 3 தாராளமா கொடுத்துக்கலாம். இது 3 ஸ்டாண்டர்ட். சரிங்களா? சேஃப் அண்ட் செக்யூரா நான் கொடுக்கணும், வேற எந்த பாதிப்பும் வந்துடாம கொடுக்கணும் அப்படின்னா இது 3 கொடுத்துருங்க. அது கூட சேர்த்து ஸோ கொடுக்கும்போது உங்க லீடரோட சஜஷன் எடுத்துக்கோங்க. ஸோ பெட்டர் டேரக்டரோட உங்க மேல இன்கம் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் பெட்டர், நல்ல ரிசல்ட் எடுக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? யாருக்கு? இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் அண்டு சைனஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் சிஓபிடின்றது குரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் சொல்லுவாங்க. அதாவது நாள்பட்ட சிறுநீரக நோய், சார் நாள்பட்ட நுரையீரல் நோய். புரியுதுங்களா? நாள்பட்ட நுரையீரல் நோய், அதாவது ரொம்ப வருஷமா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, ரொம்ப வருஷமா அதுக்காக மெடிசன் எடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு டிபி வச்சுக்கோங்க. டிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாள்பட்ட நுரையீரல் நோய் அதெல்லாம். ஸோ இது எல்லாமே சிஓபிடியில் தான் வரும், டிபி எல்லாமே. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா காரணம் ஸோ அந்த சுவாசத்தின் மூலமா தான். அதாவது நச்சு காற்றுகளை சுவாசிக்கிறதுனால, நச்சு நிறைந்த காற்றுகள். இது யாருக்கெல்லாம் வரும்? உதாரணத்துக்கு ரொம்ப ஸ்லம் ஏரியாலாம் இருக்காங்க, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையே, வாழ்வாதார சூழ்நிலையே வந்து பார்த்தீங்கன்னா நச்சுக்காற்றுகள் உள்ள இடமா தான் இருக்கும். ஸோ கழிவுகள் அதிகமாக உள்ள இடமா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் சுவாசிக்கிறாங்க. அதே போல் ஃபேக்ட்ரி பக்கத்தில் குடியிருக்கிறவங்க, இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வேலை பார்க்குறவங்க, ஏன்னா அங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புகை இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க சுவாசிட்டே இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராடக்ட் தயாரிச்சுட்டே இருக்காங்க. தயாரிக்கும் போது அதில் ஏற்படுற கழிவுகள், அந்த கழிவுகள்லாம் காத்தோட கலக்கும், டஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன்னொரு டஸ்ட் அதிகமாக உள்ள இடங்கள் சிட்டில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே அங்கங்கே பில்டிங்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ பில்டிங் கட்டுற இடத்துல வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்ல தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டு வேலை செய்யறது கிடையாது. ஸோ அப்போ அங்கெல்லாம் என்ன பண்ணா அவங்களுக்கு வந்து லங்ஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஸோ அதெல்லாம் என்னன்னா சிஓபிடியில் போய் சேரும், க்ரானிக் டிசீஸாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்குலாம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு என்னன்னா மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க, ரொம்ப மூச்சு அடைப்பு ஏற்பட்டே இருக்கும். ஸோ அவங்களாம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் போய் பார்க்கும்போது டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கு, ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி இந்த மெடிசன்ஸ் எடுக்கணும்னு லைஃப் டைம் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ டஸ்ட் அலர்ஜி இதெல்லாம் இருக்கும். சின்ன டஸ்ட் வந்தாலும் உடனே தும்மல் வந்துடும், சளி பிடிச்சிடும். ஸோ இதெல்லாம் என்னன்னா க்ரானிக் பல்மனரி டிசீஸ். புரியுதுங்களா? நாள்பட்ட அலர்ச்சி. அலர்ச்சி அப்படின்னா தெரியும். ஸோ ஒரு மாதிரி அலர்ஜி, அதாவது இன்ஃபெக்ஷன். அலர்ச்சி அப்படின்னாலே இன்ஃபெக்ஷன். சரிங்களா? சின்ன ஒரு டஸ்ட் பட்டாலும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்துன்னா அதுக்கு அடுத்து என்ன டிசீஸ் வரும்ன்றதை நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுக்கான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் இருக்கும், இருமல் இருந்துகிட்டே இருக்கும், வறட்டு இருமல் கூட வரும் அவங்களுக்குலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த நோயில ஆஸ்துமாவோ இல்லை சைனஸோ இருந்துச்சுன்னா சளி இருமல் வரும். ஆனால் இந்த சிஓபிடியில் வறட்டு இருமல் வந்துட்டே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூச்சிருப்பு, ரொம்ப வந்து பிரீத்திங் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுவாங்க. நெஞ்சு வந்து அப்படியே இப்போ ஒரு மாதிரி இறுக்கமாகவே இருந்துருங்க. எதுக்கு? அதனால அப்படின்னா அவங்களுக்கு வந்து லங்ஸுக்கு வந்து ஆக்சிஜன் போகலை, அவங்களால மூச்சு சுவாசிக்க முடியல, அதனால ஆக்சிஜன் ப்ராப்பராக போகலை, ஃபுல்லாக டஸ்ட் போய் அடைச்சிட்டு இருக்கு. டஸ்ட் போய் அங்கே உள்ள போய் அடைச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு மாதிரி லங்ஸே டைட்டாக மாறிடும். சில பேர் சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க, இல்லை எனக்கு வந்து லங்ஸ் சுருங்கிடுச்சுன்னு சொல்றாங்க டாக்டர், நுரையீரல் சுருங்கிடுச்சுன்னு சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா டஸ்ட் அடைச்சிட்டு இருக்கும். ஸோ அதனால அவங்களால ஃப்ரீயா ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ அந்த வெசல்ஸ் வந்து அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த ஹோல்ஸ் போய் டஸ்ட் அடைச்சிருச்சுன்னா அந்த லங்ஸ் வந்து வேலை செய்யாது சரியா. ஸோ அந்த மாதிரி ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த சிஓபிடி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரானிக் டிசீஸ். அதாவது க்ரானிக் அப்படின்னாலே நாள்பட்டதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரே நாளில் வந்து இல்லை, பல நாட்களாக அவங்க அதுக்குள்ளேயே இருந்ததுனால ஏற்பட்ட நோய். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் போக போக தான் இதோட பிரச்சனைகள் தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே போல் அவங்களுக்கு அடிக்கடி டிசீஸ் வரும். உதாரணத்துக்கு நிமோனியா மாதிரி, சும்மா ஒரு டஸ்ட் பட்டல உடனே நோய் நிமோனியா காய்ச்சல் வந்து அடிக்கடி காய்ச்சல் வந்துட்டே இருக்கும், அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கான காரணம் வந்து சிஓபிடி, க்ரானிக் பல்மனரி டிசீஸ். இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், புகையில மட்டும் இல்லை, புகை கலந்த காற்றை சுவாசிக்கிறது தான். சரிங்களா? இந்த உயிர் எரிபொருள் நான் சொன்னது இப்ப நான் சொன்னல, இந்த மரக்கட்டை எரிக்கிறது, குப்பை எரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி எரிக்கக்கூடிய அந்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், எங்கேயாவது குப்பை கடங்க எரிச்சிட்டு இருக்காங்க, அந்த காற்று எங்க வரும்? ரோட்ல தான் வரும். ஆனால் நம்ம பைக்ல போயிட்டு இருக்கோம், பைக்ல போகும்போது நம்மளுக்கு டக்குன்னு என்ன ஆகும்? நம்ம திடீர்னு பிரீத் பண்ணும்போது அந்த சுவாசம் நம்மளுக்கும் போகும். நம்ம அந்த ஸ்மெல்ல ஃபீல் பண்றோம்ல, எங்கேயோ ஸ்மெல் வருது, எங்கேயோ எரியிற ஸ்மெல் வருது, ஃபீல் பண்றோம்ல. அந்த ஃபீல் பண்றோம் அப்படின்னாலே அதை சுவாசிக்கிறோம்னு அர்த்தம். நம்ம அந்த காற்றை மாசு கலந்த காற்றை நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? ரொம்ப ரேர் தான் ஜெனட்டிக், அதாவது மரபியல் நோய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான்.
ஆனா மற்றதெல்லாம் நம்ம ரெகுலர் ரொட்டீன் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள். அப்ப இந்த சப்ளிமெண்ட்ஸ் யாரெல்லாம் எடுக்கலாம்னா, இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாருமே எடுத்துக்கிறது நல்லது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருமே ப்ரிகாஷன்ஸ்க்காக, அதாவது நம்மள தற்காத்துக்கிறதுக்காக, நோய் வராம பாதுகாத்துக்கிறதுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா எல்லாருமே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும். இதுக்கான மைல்டு டிசீஸ் இந்த உடம்பு நமக்குள்ளேயே தெரியும், சரிங்களா? ஆனால் எல்லாருமே இதை எடுத்துக்கணும். அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது மாடரேட் ஸ்டேஜ். இந்த மாடரேட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனை அப்பப்போ வரும். மெடிசன் எடுத்தாங்கன்னா சரியாயிடும், மாத்திரை எடுத்தாங்கன்னா சரியாயிடும் அப்படின்றவங்க மாடரேட் ஸ்டேஜ். சிவியர் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா கம்பல்சரி மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் வெரி சிவியர் ஸ்டேஜ் என்னன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சப்ளிமெண்ட்ஸ் ரெஸ்போகேர், பஞ்சு துளசி, குர்குமின் பிளஸ், நோனி, இது கூட ஃபிளாக்ஸ் ஆயில். ஏன் இங்க ஃபிளாக்ஸ் ஆயில்? ஏன்னா இட்ஸ் அ கிரானிக் அப்படின்னும் போது கண்டிப்பா நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கும். நரம்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னா நரம்பை சரி பண்றதுக்கு, அந்த நரம்பு சர்க்குலேஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவையானது பிளட், அந்த ஹீமோகுளோபின் கொண்டு போறதுக்கு ஃபிளாக்ஸ் ஆயில் கண்டிப்பா தேவை. புரியுதுங்களா? ஸோ ஃபிளாக்ஸ் ஆயில் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. இது எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபிளக்ஸ் ஆயிலோட பர்பஸ் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஆல்ரெடி எடுத்திருக்கேன் நான். ஸோ கொலஸ்ட்ராலுக்கு, சுகருக்கு, பிபிக்கு, தைராய்டுக்கு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் நம்ம ஃபிளக்ஸ் ஆயில் கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த சிஓபிடி பிரச்சனைக்கு ஃபிளக்ஸ் ஆயில் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டியது ரெஸ்போகேர், குர்குமின், பஞ்ச் துளசி. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எங்க ஆஸ்துமா சைனஸ் இருக்க இடத்துல. இப்பயும் அதே நான் 3 சொல்றேன். பிளஸ் இது கூட சேர்த்து என்ன சொல்றேன், நோனியும் ஃபிளக்ஸ் ஆயிலும் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஜீட்டா ஸ்பைஸ் டீ சொன்னோம், இங்க ஜீட்டா ஸ்பைஸ் டீ சொல்லல, அது பதிலாக சொல்லியிருக்கிறது ஃபிளக்ஸ் ஆயில். புரியுதுங்களா? ஸோ அப்ப ஃபிளக்ஸ் ஆயில் எடுக்கலாமா அப்படின்னா தாராளமா எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல எடுக்கலாமா, அங்க நீங்க ஃபிளக்ஸ் ஆயில் எடுக்கலாம், கேனோடர்மா எடுத்துக்கலாம். ஆனா குர்குமின் கொடுத்ததுனால கேனோடர்மா தேவைன்றதும் நான் அவாய்ட் பண்ணிருக்கேன், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து நான் சொன்னேன்ல, ஸோ அந்த நோய் அதிகமாச்சுன்னா அது அடிக்கடி நோய் தொற்று வரும், திரும்ப திரும்ப நோய் தொற்று வரும் அப்படின்னு. அந்த நோய் தொற்று என்னன்னா நிமோனியா. இது ரொம்ப ரொம்ப யாருக்கு வரும் அப்படின்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வரும் இந்த நிமோனியா அப்படிங்கிறது. இப்ப பிறந்த குழந்தைகள் கூட நிமோனியா காய்ச்சல் வருது. காரணம் அவங்களுக்கு லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நிறைய குழந்தைகளுக்கு வந்து பிறக்கும் போதே வந்து லங்ஸ் பாதிப்பு இருக்க மாதிரி போறாங்க. காரணம் தினசரி அவங்களோட வாழ்வியல் சூழ்நிலை, பேரண்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ், ஸோ அவங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாசு, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளாக தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்ப நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியா இருக்கட்டும், நம்ம சுற்றுச்சூழல், நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளோட உடம்புல பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அது எல்லாமே ஆரோக்கியமா எடுத்துக்கணும். ஆரோக்கியமா கிடைக்கல அப்படின்னும் போது அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், பட் ஆரோக்கியமா எடுத்துக்கல. அப்ப இங்க ஆரோக்கியம் இருக்கு, அந்த ஆரோக்கியத்தை எடுத்து அந்த கழிவுகளை வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நிமோனியான்றது என்னன்னா லங்ஸ்ல வந்து ஒரு மாதிரி காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா லங்ஸ் பாதிக்கப்பட்டது, அந்த திசுக்கள் வந்து பாதிக்கப்பட்டுரும், அந்த உள்ள இருக்க அந்த செல்கள் பாதிக்கப்பட்டுரும், நரம்பு பாதிக்கப்பட்டு எல்லாமே பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வரக்கூடியதான் அந்த நிமோனியா காய்ச்சல். ஸோ பாதிக்கப்பட்ட நுரையீரல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இமேஜ் தான் இங்க காட்டியிருக்கும். அந்த ஒரு ப்ரௌன் கலர்ல மாறி இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து என்னன்னா டேமேஜ் ஆயிருக்கு, செல்கள் டேமேஜ் ஆகி அங்க வைரஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த தொற்று வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்குன்னா தொடர்ச்சியா இருமல் வந்துட்டே இருக்கும். ஃபீவர் 105க்கு மேல இருக்கும் ஃபாரன்ஹீட்ல, 105 ஃபாரன்ஹீட் போல இருக்கும். செல்சியஸ் வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கும் நம்மளோட உடம்பு ஹீட் வந்து. 105 இருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிடுவாங்க. அட்மிட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. நிமோனியா வந்துருச்சுன்னா அவங்களுக்கு உடம்பு வந்து குளிர் நடுக்கம் கண்டிப்பா இருக்கும், மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நிமோனியா பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எத்தனை நாளா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க டாக்டர். மோர் தென் 5 days, 3 days, 3 days இருந்து 5 days தாண்டி போகுது அப்படின்னாலே அவங்களுக்கு கம்பல்சரின்றாங்க. இந்த இந்த அறிகுறி எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு காய்ச்சல் குறையாம இருக்கு, இருக்கிறதுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நிமோனியா தான் பாதிக்கப்பட்டிருக்கு. 105க்கு மேல இருந்தாலே நிமோனியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. 100 இருக்கு அப்படின்னா நார்மலா வைரல் ஃபீவர்ன்றாங்க. 101, 102 போகும்போது செக் பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. 105க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நிமோனியா காய்ச்சல், லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுவும் முக்கியமா வரட்டு அந்த தொடர்ச்சியா இருமல் இருந்துட்டே இருக்கும், இருமிக்கிட்டே இருப்பாங்க.
அப்ப அந்த இருமும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் போட சொல்லுவாங்க. ஏன்னா அதனால தொற்று ஏற்படும். ஏன்னா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. நிமோனியா வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு நோய். அப்ப அவங்க என்ன பண்ணா மாஸ்க் போட சொல்லுவாங்க. இருமும் போது மாஸ்க் போட்டு இல்ல கர்ச்சீஃப் வச்சுட்டு இருப்பாங்க, துணி வச்சுட்டு இருமுங்கன்னுவாங்க. ஏன்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இது தொற்று நோய். அப்ப இந்த நிமோனியா காய்ச்சல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். அப்ப நம்ம அந்த அறிகுறி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த அறிகுறி எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த அறிகுறிக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த அறிகுறி கண்ட்ரோல் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கு. ஸோ இம்யூனிட்டி அதிகப்படுத்துறோம். அப்படி அதிகப்படுத்தும் போது அவங்களோட உடம்பு ஆரோக்கியமா பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்துச்சுனாலே உடம்பு சோர்வா இருக்கும். அவங்க வந்து ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. நிமோனியா காய்ச்சல்லாம் வந்துருச்சுன்னா. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்க வந்து என்ன சாப்பிட்டாலும் வந்து சளி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பசி இருக்க மாட்டேது, கொமட்டல் வாந்தி அப்படியே கொமட்டது, வயிறுலாம் கொமட்டது சாப்பிட்டாலே வாந்தி மயக்கமா இருக்கு, அடிக்கடி லூஸ் மோஷன் போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான். அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி ரெஸ்போக்கர், பஞ்சதுளசி, குர்குமின், இது கூட நோனி, ஃபிளக்ஸ் ஆயில் அண்ட் கொலஸ்ட்ரம். இந்த இடத்துல ஏன்னா கொலஸ்ட்ரம்ல இம்யூனிட்டி ஜாஸ்தி. ஸோ நம்மளுடைய பாதிப்பை காய்ச்சலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியும் கொலஸ்ட்ரம்ல இருக்கு. இந்த இடத்துல நோனி கொடுக்குறோமோ இல்லையோ கொலஸ்ட்ரம் கம்பல்சரி கொடுக்கணும். ஏன்னா நோனி வந்து ஏற்கனவே ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏற்கனவே காய்ச்சல் இருக்கு. ஸோ காய்ச்சல் இல்லைன்னா நோனி ஓகே, காய்ச்சல் இருக்கு அப்படின் போது நோனியை கட் பண்ணிட்டு கொலஸ்ட்ரம் மட்டும். காய்ச்சல் இல்லைன்னா நோனியை கொடுக்கலாம், கொலஸ்ட்ரம் கொடுக்கலாம். ஆக மொத்தம் கொலஸ்ட்ரம் கம்பல்சரி இந்த இடத்துல. ஸோ ஃப்ளக்ஸாயில் ஆல்ரெடி அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதுனால ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக தேவைப்படுது. அந்த இடத்துல ஹீமோகுளோபின் கொண்டு போகிறதுக்கு பிளட் சர்க்குலேஷன் தேவை. ஸோ அதனால ஃப்ளக்ஸாயில். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கம்பல்சரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது, இது கூட வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காம்பினேஷன்ஸ் மாத்திர மாதிரி இருக்கும், இல்லை அடிஷனல் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க லீடர் கூட சஜஷன் கேட்டுட்டு நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது டைரக்டா கொடுக்கறத விட சில நம்ம மேல எக்ஸ்பர்ட்டா ஒரு சஜஷன், ஒரு செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் கொடுக்கலாமா, இது கூட வேற ஏதாவது ஆட் பண்ணுமா, இல்லை இது மட்டும் போதுமா, இல்லை ஏதாவது குறைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுட்டு கொடுத்தோம்னா பெஸ்டா அவங்களோட ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்க முடியும். அப்ப இங்க சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வெறும் நோயை தீர்க்கிறது மட்டும் இல்லை, நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. ஏன்னா இது நோய் தீர்க்கக்கூடிய மெடிசன்ஸ் கிடையாது. மெடிசன்ஸ் அப்படிங்கிறது வேற, சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேற. அவங்க மெடிசன்ஸ் அப்படின்றது கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். மெடிசனோட சேர்த்து எடுத்துக்கக்கூடியதான் சப்ளிமெண்ட்ஸ். மெடிசனை விட்டுட்டு எடுக்கிறது இல்லை. மெடிசனால உடம்புல வந்து வேற எதுவும் பாதிக்காம இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்கணும் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்ப இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதுவும் ஆல்ரெடி மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மெடிசனால வேற எதுவும் செல்கள் இது சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடக்கூடாது. அந்த சைட் எஃபெக்ட்ஸ் இது தடுக்கும். பர்டிகுலர் அந்த இடத்துல மட்டும் வேலை செய்யறதுக்கு இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு ஷீல்டு மாதிரி வேலை செய்யும். அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல போய் ஒரு ஷீல்டா மாறிடும். இது ஷீல்டா மாறி அங்க உள்ள மட்டும் ப்ரொடக்ட் பண்ணி அதை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெடிசன் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் இப்ப என்ன பண்ணுன்னா என்டையர் பாடியுமே கேர் பண்ணி, என்டையர் ஆர்கனுமே கேர் பண்ணி அதை ஒரு ஷீல்டா மாற்றும் திருப்பி ப்ரொடக்ட் பண்றதுக்காக. ஸோ அப்ப மெடிசன் எதுக்காக மெடிசன் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் 2 to 3 months ஃபாலோ பண்ண சொல்றோம்னா இந்த ஒரு கண்டிஷனுக்காக தான். அப்ப மெடிசன் இது நினைச்சுக்காதீங்க, இது மெடிசன் கிடையாது. இட்ஸ் ப்ரிவென்ஷன் பெட்டர் தான் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. வருமுன் காப்போம். ஸோ அப்போ நம்ம சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எல்லாமே என்ன பண்ணலாம், வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்கு இப்போ 3 சப்ளிமெண்ட் நான் சொல்லியிருக்கேன் மேஜரா. ஸோ அந்த மேஜரா அந்த 3 சப்ளிமெண்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாலே இந்த பிரச்சனைலாம் வராம தடுத்துக்கலாம். வந்துருச்சுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸோட சேர்த்து நம்ம சப்ளிமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமா கியூர் பண்ணிடலாம். ஸோ இந்த நாலேஜோட இன்னைக்கான செஷன் நம்ம அப்படிங்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரைனிங்கோட ஃபீட்பேக் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் சீக்ரெட் ஸோ ஸ்பெஷல் முக்கியமாக வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ஏன்னா கம்பெனியோட ஆனிவர்சரி. ஸோ நிறைய கம்பெனி அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஸோ ட்ரைனிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நீட்டான இன்வைட் பண்ணுங்க. ஸோ இந்த மீட்டிங் இதெல்லாம் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ அண்ட் விஷ் யூ வெல்.